which gives us any response to them. ஆனால் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் நம்மளோடு தெளிவாய் பேசுகிறார். நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். Through this message God speaks to us like we have to pray to God continuously without getting tired. எப்படி அந்த இரக்கமில்லாத ஒரு நியாயாதிபதிக்கு நியாயம் செய்யறதுக்கு இருந்தானா நான் கட்டாயமாக நம்ம ஜெபத்தை கேட்பாருங்கிற ஒரு விசுவாசம் வர வேண்டும். The unmerciful judge, he had a thought to do some justice to that lady, but why not me? That's why I'm not doing that. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் நமக்கு கர்த்தர் கட்டாயம் மனம் இறங்கியே தீருவார். To pray to God day and night, we think that we have to have a confidence that God gives us response to our prayer. இங்க ஒருவேளை 10 வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு ஜெப குறிப்பே கேட்காம வந்திருக்கலாம், பதில் வராம இருக்கலாம். சில பேர் 5 வருஷம் ஜெபம் பண்ணி பதில் வராம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஜெபம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். So for about 10 years and 5 years we are praying to God, but He didn't give us any response so far. So today in this message, God clearly speaks to us that today I am going to give you answer. எப்படி ஆண்டவர் 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதியோட பிறந்த மகனையும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்ம எவ்வளவு நாள் சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணும்போது கட்டாயம் நமக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தே தீர்வாங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாள் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே நாம எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. குறிப்பாய் ஜெபம் பண்ற விஷயத்துல நாம என்ன பண்ணக்கூடாதா, சோர்ந்து போகவே கூடாது. உற்சாகமா இருக்கும்படியாக கர்த்தர் நாளே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகையினாலே சில வேளையில நம்ம ஜெபம் கேட்கல, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றார், சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தே தீருவார். அல்லேலூயா. So God gives us response for this. It is our prayer, definitely. Because some reasons may there, our prayer is not received by Him, but everything will be done out of prayer. So He has to give the response. ஏன் இவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கட்டாயமாய் கேட்பார், பதில் தந்தே தீர்வார் என்று எப்படி ஒரு ஆணித்தரமா சொல்லுகிறேன் என்றால், பல வேளையில நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில வேளையில பதில் தந்தா ஏதோ சில காரணத்தினால தடை பண்ணுகிறார். God gives us response for our prayers, but sometimes He didn't respond to us because something lagging behind. சில ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா நம்ம சோர்ந்து போக கூடாது. So we should get tired. ஆனால் ஆகையினாலே நம்ம சோர்ந்து போகாதபடி ஜெபம் பண்ண முடியாத இந்த பூமியை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அடுத்த வசனம் படிக்குமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தையும் காண்பாரோ என்றார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா நம்ம எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியிருந்தாலும் சோர்ந்து போய் ஜெபம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவரே நான் பல விஷயத்துல நம்ம ஜெபத்துல சோர்ந்து போய் எனக்கு பதில் வழங்கவே ரொம்ப சோர்ந்து போயிட்டாண்டவரே, அதை முதலாவது நம்ம மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம ஜெபத்தை ரினியூவல் பண்ண சொல்லுகிறார். God wants us to renew our prayer. Lord, I made a mistake and I feel so lazy for the last time, so I prayed very lazily, and so I will be confessing my so God wants us to pray like this. ஆகையினால தான் அவர் என்ன அந்த வசனத்தை மறுபடியும் படிக்குமா? சீக்கிரத்திலே. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திலே சீக்கிரத்திலே இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் செய்ய போகிறார். God wants to give a result today in this prayer. சீக்கிரத்திலே நான் முடிவை கொண்டு வருவேன், சீக்கிரத்திலே நான் ஒரு நியாயம் செய்வேன். Very soon I will give judgment. ஏன் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பல வேளையில பல வருஷமா நம்ம ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருப்போம், சோர்ந்து போய் ஜெபத்தை கூட நிறுத்தி இருக்கலாம். Because why, God says, because we have been praying and sometimes we may even stop our prayers. ஆனால்
ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், So God says today, நீ இன்னைக்கு சோர்ந்து போகிறதை முதலாவது நிறுத்து. you better stop your laziness today. இன்னிலிருந்து நீ உற்சாகமாய் இருக்க கற்றுக்கொள். From this today, you better start praying. நீ ஏன் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்றால், Why should you be encouraged? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Because I am with you. அதை நீ நினைவு கொள். You should remember that. நீ விசுவாசித்தால் If you believe, தேவனுடைய மகிமையை you will see the glory of God. காண்பாய். You will see the glory of God. ஆகையினால்தான் சொல்றார் ஆண்டவரே, Therefore God says, நான் உன்னோடு கூட இருக்கிறதை நீ நிச்சயம் நம்ப வேண்டும். you should believe that I am with you always. இயேசு நம்மளை விட்டு எங்கேயுமே போகவில்லை. Jesus never leaves us. அவர் நம்மோடு தான் ஜீவிக்கிறார். He is always with us. நம்மோடு தான் கிரியை செய்து He is கொண்டிருக்கிறார். always living with us. ஆகையினாலே Therefore, நாம குழம்ப தேவையில்லை. you should not blabber. நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. You should not get laziness. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி Today, as God's word நான் says, புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். I will do new things. புதிய காரியத்தை கர்த்தர் நாளிலே நமக்கு இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு செய்ய God போகிறார். is going to do something new. என்ன அது புதிய காரியம்? What good thing is this? முதலாவது காரியம், Firstly, இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு those who are குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கடையை வாசலை திறக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். God wants to open the ways of the அல்லேலூயா. Hallelujah. நம்ம சொந்தக்காரங்க நமக்குன்னு இல்ல, நம்ம சொந்தக்காரங்க யாருக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு கட்டாயம் முதலாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர்னாலே சொல்லுகிறார். நான் 10 நாளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் சில காரியத்தை, நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லும்போது, Hallelujah. முதலாவது காரியம் கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படும். Hallelujah. அல்லேலூயா. Praying and God said, I will open the ways. எத்தனை வருஷமாக கர்ப்பத்தின் கடை கர்ப்பம் தடை பட்டிருந்தாலும் சரி, How many years it may get closed? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Today God says, இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு after this fasting, நான் செய்கிற புதிய காரியத்துல ஒன்று, I'm going to ask the thing which I am going to கர்ப்பத்தின் வாசல்களை நான் திறப்பேன். I will open the rooms of the door. அது 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாலும் சரி, Maybe 10 years before, 15 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தாலும் சரி, 15 years, இந்த வருஷத்துல this year, அந்த கர்ப்பத்தின் வாசலை நான் திறக்க I will open the doors of the தயாராக இருக்கிறேன். I'm ready to do that. கர்த்தர் அந்த பிளஸிங்கை நமக்கு கொடுக்க God விரும்புகிறார். wants to give us this blessing. இரண்டாவது காரியம், Secondly, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. the righteousness of no. இரண்டாவது காரியத்துல Secondly, உன் கண்ணீரை நான் காண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I'm going to see your tears. நீங்க என்ன கண்ணீர் விட்டு எவ்வளவு நாள் பதில் வராம இருந்தாலும் சரி, How many tears with tears? இந்த உபவாச நாளுக்கு அப்புறம் But after this fasting prayer, உன்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தர God is விரும்புகிறார். going to answer your prayers. கண்ணீரை துடைப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Wipe out your tears, God says. உன் கண், அதாவது எசேக்கியேலுக்கு எப்படி 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னாரோ, How God says to Ezekiel, you will be living after 15 years and I will wipe away your tears. அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Likewise, God says, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், I heard your prayers. உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன். I saw your tears. அதுபோல Likewise, இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு after this fasting prayer, உங்களுடைய விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் சரி, whatever your prayers may be, உங்களுடைய கண்ணீருக்கு என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, whatever your tears may be, அதை கர்த்தர் கண்ணீரை எல்லாம் துடைக்க போகிறார். God is going to wipe away these tears. அது எந்தவித சந்தேகமும் இல்லை. There's no doubt in this. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். It will be. அது எந்தவித சந்தேகமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. There's no need to doubt in this. ஆகையினாலே Therefore, இனி நீ hereafter, அழுது கொண்டிருந்தாய். there's no need for you to cry. உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் For your tears, ஆண்டவர் God பதிலை தயாராக இருக்கிறார். is going to answer your prayers, recognize your prayers. உனக்காக இன்னொரு ஒரு பதிலை தயார் பண்ண போறதில்ல. He's not going to answer the prayer after this. ஏற்கனவே பதிலை தயாராக வைத்து விட்டார். He has prepared already for this. இனி Hereafter, இனி அழுது கொண்டு இரா என்று you will not be crying. கர்த்தர் சொல்லுகிறார். God says like that. எந்த விஷயத்துல அழுதாயோ In whatever matter you cried, அந்த விஷயத்திலே in that matters, கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்த God போகிறார். is going to make you happy. அல்லேலூயா. Hallelujah. அது எந்தவித சந்தேகமும் கிடையாது. There's no doubt in this. அடுத்தபடியாக Next thing, அந்த கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, not only wiping our tears. யோவான் 16:20 யாராவது ஒருத்தர் வாசிங்க. John 16:20 says, யோவான் 16:20 வாசிங்க. John 16:20.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம்